ஹிஜ்ரி 550 அவுனுத்தீன் அப்படின்னு ஒருத்தர், இப்னு ஹுபைரான்னு சொல்லுவாங்க. அவுனுத்தீன் இப்னு ஹுபைரா அவரு அமைச்சரா வர்றார். அவர் இப்னு ஜவுசிக்கு ரொம்ப பக்காவான ஃப்ரெண்டு. ரெண்டு பேரும் ஏற்கனவே ரொம்ப ஃப்ரெண்டு. அந்த இப்னு ஹுபைரா அமைச்சரா வந்திருக்கிறவர் நல்ல மனுஷனும் கூட, பெரிய ஆலிமும் கூட. அவர் எல்லா உலமாக்கள்கிட்டையும் மரியாதையா இருப்பார், இல்முக்கு மரியாதை கொடுக்கிறவர். இப்னு ஜவுசிக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆனவர். அமைச்சர் ஆகிட்டார்னா என்ன பண்ணுவார், கூப்பிட்டு இப்னு ஜவுசியை அரசவையிலேயே உட்கார வச்சுட்டார். அரசரோடு அமைச்சர்களோடு எல்லா மஷூராக்கள்லையும் எல்லா கலந்த ஆலோசனைகளிலும் பார்த்தீங்கன்னா இப்னு ஜவுசி உட்கார ஆரம்பிச்சிட்டார். இப்னு ஜவுசியினுடைய மர்த்தபா அந்தஸ்து இன்னும் உயர்ந்துருச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க எதிரிகளுக்கு இது ரொம்ப எரிச்சலை உண்டாக்குச்சு. என்ன இப்னு ஜவுசி இப்படி மேலே போய்கிட்டே இருக்கிறார். இப்போ அந்த அரசர் அமைச்சராக வந்திருக்கக்கூடிய இப்னு ஹுபைரா, அதாவது இப்னு ஜவுசி ரஹ்மத்துல்லாஹி ஃப்ரெண்டு, அவருக்கு யாரெல்லாம் எதிரியோ அவங்கெல்லாம் இவருக்கும் எதிரியா மாறிட்டாங்க. ஏன்னா ரெண்டு பேரும் பிரிக்க முடியாத அமைச்சரும் இப்னு ஜவுசியும் ஆயிட்டதுனால எல்லாம் எதிர்ப்பா மாறிட்டாங்க. சரி பரவாயில்ல, எதிர்ப்பு இருந்தாலும் அமைச்சருடைய தயவு இருக்குதுன்னு இப்னு ஜவுசி இருந்த நேரத்தில் தான் திட்டமிட்டு விஷம் வச்சு 10 வருஷத்துல 550 அவர் பதவிக்கு வராரு, 560 அவரை விஷம் வச்சு கொண்டுட்டாங்க. இப்னு ஹுபைரா கொன்னதுக்கு அப்புறம் இதுல என்ன விஷயம்னா, சரித்திரத்துல எந்த அளவுக்கு எழுதுறாங்க, யாரு கொலை பண்ணான்னு கடைசி வரையும் கண்டுபிடிக்க முடியலையா. வலம் யுஅலம் காத்திலுஹு அப்படின்னு தான் வருது. யாரு கொலை பண்ணான்னே தெரியல. விஷம் வச்சு அவரை கொலை பண்ணிட்டாங்க. இப்னு ஹுபைரா பக்தாதினுடைய மிகப்பெரிய அமைச்சர். என்ன ஆச்சு தெரியுமா, அவர் கொலையான உடனே எல்லாம் இவர் மேல பாஞ்சிட்டாங்க, இப்னு ஜவுசி மேல. ஏற்கனவே ரொம்ப காண்டில் இருந்தாங்க. இந்த அமைச்சரை வச்சு தானே நீ ஆட்டம் போட்ட, இப்போ இந்த அமைச்சர் க்ளோஸ், இப்போ உன்னை பார்த்துக்கிறோங்கிற மாதிரி இப்னு ஜவுசியின் மீது எக்கச்சக்க எதிர்ப்புகள் எல்லாம் வந்து விட்டது. மொத்தத்தில் நாட்டில் ஒரு பெருங்கொண்ட கூட்டம், அதில் ஷியாக்கள் அடக்கம், ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் அடக்கம், எல்லாத்துக்கும் பொது எதிரி இப்னு ஜவுசி. அவருடைய வாழ்க்கையின் கடைசி பக்கம் நெருங்க நெருங்க இவ்வளவு பெரிய எதிர்ப்பு. இது எதிர்ப்பினுடைய முதல் கட்டம்.